Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 37 part 1. ஓபன் பண்ணா 8th டிவிஷன் காம்பவுண்டுக்குள்ள நம்ம சேட் பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இருந்த நனவோ அவளோட கேப்டன் ஷுன்சோய் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவா. அவனும் சரி ஓகே வந்துட்டானா போய் கதக்களி அடிட்டு வரேன்னு இழிச்சிக்கினே அங்க இருந்து கிளம்பிடுவான். அதே நேரம் இங்க சேட் செவுத்தெல்லாம் உடச்சுக்கிட்டு சும்மா மாசா என்ட்ரி கொடுப்பான். அந்த டைம் சேடை விட பெரிய சைஸ்ல ஒரு மலமாடு வந்து நின்னுட்டு வந்துட்டியாலே வாலே உனக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பயங்கர பில்டப்பா வெல்கம் பண்ணுவான். இவன் 3rd சீட் ஆஃப் ஸ்குவாட் 8 சேர்ந்தவன். பேரு தான் செம முடியா இருக்கும். டட்சுஃபுசா நியாயப்படி மாமிச மல்லன்டா வச்சிருக்கணும். பேரு வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தான். அதனால தான் இப்படி வச்சுட்டாங்க போல. சரி வந்தவன் பாத்தீங்கன்னா நம்ம சேடு கிட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பயங்கரமா டயலாக் அடிப்பான். நீ தப்பான இடத்துக்குள்ள வந்துட்டே, நீ வந்தது ஒரு டெட் எண்ட்ல, அதுவும் நான் இருக்கேன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ வந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். எங்க பாத்தியா இதுதான் கத்தின்னு சொல்லிட்டு அதை பயங்கரமா சுத்தி காட்டுவான். அதுவும் கேப் விடாம பயங்கரமா சுத்துவான். சும்மா சொல்லக்கூடாது, தண்ணிய ஊத்தினா கூட விழாத அளவுக்கு வெறித்தனமா சுத்துவான். என்னப்பா பார்த்து பயந்து கத்தி நான் சொன்னபடி கேட்கும். இதுவரைக்கே நீ எவனுமே கத்தி சண்டையில ஜெயிச்சதில்ல அப்படின்ட்டு கத்திய சுத்தும் போது அவன் கொண்டாடும் பாருங்க. அது இன்னும் காமெடியா இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சேடு ஒரு வார்த்தை கூட பேசல. வாயில ஓங்கி ஒரே குத்து அவன் விண்வெளிக்கே போயிடுவான். இவ்வளவு நேரம் முக்கி டயலாக் அடிச்சதெல்லாம் வீணா போச்சு. அதே நேரம் இங்க சேடுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு அவனால அவன் பவரை யூஸ் பண்ணி 2 டைம் பஞ்ச் வைக்க முடியும். அதுக்கு மேல சொத்தம் அப்படியே டயர்டாகி அங்கேயே விழுந்துருவான். ஆனா இன்னைக்கு 5 பிளாஸ்டுக்கு மேல பண்ணிட்டு இருக்கான். இன்னுமே அவன் டயர்ட் ஆன மாதிரி இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பூனை. அது கொடுத்த ட்ரைனிங்கால தான் பையன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான். அதுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புவானா. பரவாயில்லையே நல்லா சண்டை போட்டேன்னு ஒரு சவுண்டு. யாரா அவன் எங்க இருந்து பேசிட்டு இருக்கான்னு அப்படியே சுத்தி முத்தி பார்ப்பான். அப்படியே ரோஜா இதழ்களா வந்து விழும். யாரான்னு பார்த்தா அந்த ஷுன்சுயோட என்ட்ரி. ஆந்தால் அப்படியே ஹீரோ மாதிரி ஃபிளைங்ல வந்து லேண்ட் ஆகி அப்படியே ஒரு லுக் விடுவான் பாருங்க. கன்றாவியா இருக்கும். அவன் வந்தவனே நான் தான் ஸ்குவாட் 8ஓட கேப்டன் ஷுன்சோயின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான். சரி எப்படியும் வெறித்தனமா பேசி சண்டை வேற லெவல்ல போகுதுன்னு பார்த்தா அவன் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்பா. ரோஜா பூ பாத்தீங்கன்னா ஹெவியா விழுந்துட்டு இருக்குமா. யாரான்னு பார்த்தா அந்த நனவா தான். நிறுத்துன்னு சொன்னாலும் கேட்காம மொத்த பூவையும் தலையில கொட்டி கூடைய மண்டையில தூக்கி அடிச்சிருவா. பில்டப் பண்றதுக்காக கொஞ்சம் போட சொன்னா கடுப்புல பழி வாங்கிட்டான். சரி பரவாயில்லன்ட்டு மறுபடியும் நம்மள்ட்ட பேச வரும்போது எனக்கு இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கலாம் டைம் இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்பா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் உடனே விளையாட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளால அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. உங்க கூட சண்டை போட தேவையில்லைன்னா நான் கிளம்புறேன்ட்டு அவன் கிளம்ப தான் ட்ரை பண்ணுவான். அவன் தெளிவா சொல்லிடுவான், நீ இந்த இடத்தை தாண்டி போகணும்னா கண்டிப்பா என் கூட சண்டை போட்டு தான் ஆகணும். அப்படி இல்ல நீ திரும்பி போறீன்னா தாராளமா போலாம், நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டையே வராதும்பான். இந்த ஆள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லவன் தான் போல. பட் அவன் டியூட்டியில கரெக்டா இருக்கான். பட் சேடுக்கு வேற வழி இல்ல, இவனை கிராஸ் பண்ணி போய் தான் ஆகணும். அதனால சண்டை போட்டு தான் ஆகணுங்கிற நிலைமை. சரின்ட்டு சேடும் சண்டைக்கு ரெடியானா சட்டக்குன்னு அந்த ஆள் உட்காந்து வாப்பா கொஞ்ச நேரம் சரக்கு அடிப்போம்பா. ஏன்னா எப்படி இவனை தாண்டி போகணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். இப்படி சரக்கு அடிச்சாச்சும் கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் பண்ணலாமானா சேடுக்கு கடுப்பாயிரும். பின்ன அவனே மைனரு, அவங்கிட்ட போய் சரகடிக்கலான்னு சொன்னா அந்த ஷுன்சோ என்ன சொல்லுவான்னா, நான் மட்டும் இல்ல மத்த கேப்டன்ஸும் உங்க எல்லாத்தையும் தான் தேடிட்டு இருக்காங்க. அதனால எப்படி இருந்தாலுமே நீங்க மாட்டிக்குவீங்க. சோ எதுக்காக தேவையில்லாம சண்டை போட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ பாத்துக்கலாமேம்பா. சேடுக்கு இப்போ இச்சுக்கோ மத்தவங்க எல்லாம் ஆபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனி இதுக்கப்புறம் டைம் இல்ல, என் வழியை விட்டு தள்ளி போன்னு சொன்னா முடியாதும்பா. வேற வழி இல்லன்ட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பஞ்ச் பண்ணுவான் பாருங்க. அந்த ஃபோர்ஸ் ஷுன்சுய் மேல அடிக்க வரும்போது அசால்ட்டா ஒத்த கையை வச்சு தட்டி விடுவான். அது அப்படியே டைவர்ட் ஆகி போயிடும். சேடெல்லாம் மிரண்டுருவான். ஏன்னா இதை ஷுன்சுய் கேஷுவலா பண்ணிட்டான். அப்பவுமே அந்த ஆளு டென்ஷன் ஆகல, மறுபடியும் ட்ரை பண்ணு தான் சொல்லுவான். ஒன்னு சேடும் கேப் விடாம அவன் பாட்டுக்கு பஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பான். ஒன்னு அசால்ட்டா டைவர்ட் பண்ணி விட்டுறது, இல்ல அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு மிஸ் பண்ணிட்ட பாரு கரெக்டா அடின்னு சொல்லுவான். ஒரு நாளைக்கு நம்மளால 2 பஞ்சு வைக்கிறதே பெரிய விஷயம். இத்தனை பஞ்சு வச்சுமே இப்போ எதுவும் பண்ண முடியலையே. அதுலயும் ஃபர்ஸ்ட் பஞ்சை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டான் பாருங்க. அதுதான் இன்னுமே அவனுக்கு பீதியா இருக்குது. சொல்ல போனா ஷுன்சுயோட பாடியில ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழல. இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட ஆளுங்க கிட்ட நம்மளால அந்த அளவுக்கு பவரை யூஸ் பண்ணாம அடிச்சே ஈஸியா ஜெயிச்சிட்டு வந்துட்டான். அவங்க எல்லாருமே லிeutenants-ங்க. அப்படின்னா கேப்டனுக்கும் லிeutenants-ங்களுக்கும் வெறும் 2 லெவல் தான் டிஃபரன்ஸ். ஆனா அதுக்கே பவர்ல இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கான்னு மிரண்டுட்டான். அப்பவுமே ஷுன்சோ இருந்துட்டு பரவாயில்ல உனக்கு இப்போவாச்சும் புரிஞ்சிருக்கும், எப்படி நீ சண்டை போட்டாலும் எங்களை ஜெயிக்க முடியாது தம்பி. உன் பவர் ஒன்னும் மோசம்லாம் இல்ல, நல்லா தான் சண்டை போடுற. பட் இதை வச்செல்லாம் என்னைய ஜெயிக்க முடியாதுப்பா. பேசாம கிவ் அப் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடும்பா. உங்ககிட்ட அட்வைஸ் விளக்கண்ணே சீமன் எல்லாம் நாங்க கேட்கவே இல்லை அப்படின்னு வேகமா ஓடி வந்து கிட்டக வந்து
பஞ்ச் பண்ணுவான். அப்பவாச்சும் அடி விழுந்துரும்னு. ஆனாலும் அதுல ஈஸியா எஸ்கேப் ஆகி உன் அட்டாக் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அட்வைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபிங்கரை வச்சு சுண்ட மட்டும் தான் செய்வான். அதுக்கே சேட் அப்படியே தெரிச்சு போய் விழுவான். இப்ப நினைச்சாலுமே சேடை காலி பண்ண முடியும். ஆனாலுமே கிவ் அப் பண்ணிட்டு போயிருன்னு தான் சொல்லிட்டே இருப்பான். ஏன்னா இதே மாதிரி அவன் திருப்பி சண்டை போட்டுட்டு இருந்தானா செத்து தான் போவான். ஏன்னா இப்பவே அவனால நிக்க முடியல. சரி இந்த அளவுக்கு வெறித்தனமா போராடுறானே எதுக்காக இதை பண்ற அப்படின்னு கேட்டா லூக்கியாவை காப்பாத்தணும்னு உடனே ஓ ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்து பஞ்சாயத்து எழுத்துட்டு வந்தாலே அந்த பொண்ணா கொஞ்ச நாள் தான் அங்க இருந்தா அதுக்குள்ளேயே இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டாளா அப்படின்ட்டு கேட்டா எனக்கும் அவளுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்ல. இச்சிக்கும் அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறான். எனக்கு அந்த ஒரு ரீசன் போதும். அதுக்காக என் உயிரை கூட தியாகம் பண்ண நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு மேல எனக்கு ரீசன் எதுக்கு அப்படின்னு உடனே ஷுன்சுயிக்கு புரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு வெறித்தனமான நட்புக்காக வந்திருக்கவனை திரும்பி போன்னு சொன்னா அவன் எப்படி போவான்? அப்படி போனான்னா அது அந்த நட்பை இன்சல்ட் பண்ண மாதிரி தானே. சோ அப்படின்னா வேற வழி இல்ல, நான் உன்னை கொன்னுதான் ஆகணும் அப்படின்ட்டு கத்தி எடுத்து இப்ப அவனே அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டான். சும்மா சுண்டுனதுக்கே நம்மளால தெரிச்சிட்டான். இதுல கத்தி எடுத்து அந்த ஆளு சண்டைக்கு வந்தானா என்ன ஆகுறது? அதை பத்தி எல்லாம் சேடு கவலைப்படவே இல்லை. நான் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இந்த டைம் நான் ஜெயிச்சிட்டேன்னா அது ஒரு பெரிய சாதனை தான். நான் கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன்னு வெறி பிடிச்சி ஷுன்சுயை அட்டாக் பண்றதுக்காக ஓடுவான். இந்த சண்டையில சேடு ஜெயிச்சானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.